அறிவில உனக்கு எதுக்கு தட்டி விட்ட? சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு பயந்துட்டு வந்து என்ன அர்த்தம்? எதுக்கு பயப்படுற? வழியில தட்டி விடுற அபசகன மாதிரி. முத்தரசு புள்ளத்தாச்சி புள்ளிய போய் திட்டுறியப்பா. ஏன் வழியில அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் அப்பவே சொன்னேன் எனக்கு அதிகமா கோவம் வருது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. நீ இப்படி பண்ணன்னு அர்த்தம்? அப்படிலாம் தட்டி விடக்கூடாது வேணிலா, அது அபசகனம் இல்லையா? எதுக்கு நீ இப்படி பயப்படுற? இல்ல முத்து மாமா, நான் பண்ணது தப்புதான். உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு என் மனசு புரிஞ்சுக்கும். பயமா இருக்கு முத்து மாமா. திருப்பி திருப்பி என் பயத்தை உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா வேற யாருக்குமே அது புரியல. நீயும் அதை புரிஞ்சுக்காம என்ன திருப்பி திருப்பி வற்புறுத்திக்கிட்டே இருக்க. சொல்றத தயவு செஞ்சு பண்ணு மாமா. நீ சொல்லி நான் எதை கேட்கல. சரி, நீ சொல்ல என்ன பண்ணணும்? நீ போய் முதல்ல ஸ்வேதாக்காவுக்கு சீமந்தம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் எனக்கு பண்ணு. பைத்தியமா நீ? இப்பதான் சொன்ன கோவப்படுத்தாத. வெண்ணிலா, என்ன பேசிட்டு இருக்க நீ? யார் அவ? நீ என் பொண்டாட்டி, உனக்கு நான் நலுங்கு வைப்பேன். அந்த கண்ட கண்டவளத்தை என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ என்ன கேட்கறதுன்னு தெரியாமலே லூஸ் தனமா கேட்டுட்டு இருக்கத. வாய மூடு. முத்து மாமா, உனக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்வேதாக்காவோட கர்ப்பம் பொய்யாவே இருக்கட்டும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு அது நடக்க போகுது? போ முத்து மாமா, போய் அவங்களுக்கு சீமந்தத்தை முடிச்சிட்டு வா. ஏய், சீமந்த புருஷன் தான். அப்புறம் சொல்றதுல உண்மை மாதிரி ஆயிடுவேனிலா. விளையாடாத, புரியுதா? நீ என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்கிற. ரொம்ப தப்பாயிடும். தயவு செய்து சும்மாரு, புரிஞ்சுக்கோ. மாமா, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். என் நிலைமைய புரியாம நீதான் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நீ ஸ்வேதாக்காக்கு சீமந்தம் பண்ணிதான் ஆகணும். ஏன் எப்படி கஷ்டப்பட்டு இருக்க? இங்க பாரு முத்து மாமா, எனக்கு பூனைக்குட்டி குழந்தையா பிறந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? பூனைக்குட்டி எப்படி? சரி சரி சரி, அழாத. பூனைக்குட்டி எப்படி வெளியில பிறக்கும்? எனக்கு அப்படி கனவே வந்துருச்சு மாமா. பூனைக்குட்டி எனக்கு குழந்தையா பிறக்கிற மாதிரி கனவு வந்துடுச்சு மாமா. என்னாச்சு டாக்டர்? என் குழந்தை எங்க? எல்லாரும் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. நான் என்னமா சொல்றது? உனக்கு பிறந்த ரெண்டுமே பூனைக்குட்டிங்களா தான் பிறந்திருக்கு. அழாதீங்கக்கா. இல்ல கலை, உனக்கு தெரியல எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? சொன்னா கேளு முத்து மாமா. கலை, நீ சொல்ல. சிம்ரன், நீயாவது சொல்லு. கௌதம், கார்த்தி, நீங்களாவது சொல்லுங்களேன். வெண்ணிலா, வெண்ணிலா, இங்க பாரு. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்கு வளைகாப்பு பண்ண எல்லாரும் வந்திருக்காங்க. நானும் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணலாமா வெண்ணிலா? என் கனவுல வந்துச்சுன்னு சொல்ற, நீ கிண்டல் பண்றல்ல? கனவுல வந்த விஷயம் நிஜமாயிடுமோன்னு பயமா இருக்கு மாமா. ஒரு குழந்தை இல்ல, என் வயித்துல 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க 2 பேரும் நல்லபடியா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ போய் ஸ்வேதாக்காக்கு சீமந்தம் பண்ணிட்டு வா முத்து மாமா. போ முத்து மாமா. என்ன நீ? அண்ணா,
ஸ்வேதா ஆணவத்துல குதிக்கிறாங்க. ஆனா அது நிலைக்காதுங்க. அவ தான் அண்ணியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எதையோ சொல்லி பயம் காட்டியிருக்கா. அதனாலதான் அண்ணி ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசாம அண்ணி சொன்னபடி செஞ்சிருங்கண்ணே. மாமா, கார்த்திக் சொல்றதான் கரெக்டுன்னு படுது. இந்த விஷயத்துல ஒரு தடவை காரணம் காட்டி பயப்படுத்திட்டா பெரிய ரிஸ்க் ஆயிடும். இதை எப்படியே விட்டா வெண்ணிலாக்கோட மனநிலை கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நாம தோத்ததாவே இருக்கட்டுமே. வெண்ணிலாக்காவும் குழந்தையும் நல்லா இருக்கணும்ல, அதான் நமக்கு தேவை. அதனால அக்கா சொல்றபடி ஸ்வேதாவுக்கு நீங்க வளகாப்பு பண்ணா என்ன? இங்க பாருங்கண்ணே, ஸ்வேதா பொணமா கிடந்த போது தாலி கட்டினீங்கல்ல, அதே மாதிரி நினைச்சு இதையும் பண்ணிருங்கண்ணே. வெண்ணிலா, சரி இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் நீ அழக்கூடாது, புரியுதா? அது உனக்கும் நல்லது கிடையாது, குழந்தைங்களுக்கும் நல்லது கிடையாது. சரி இப்போ என்ன, அந்த அவளுக்கு போய் நலுங்கு வைக்கணும், அவ்வளோதானே? வைக்கிறேன். உனக்கு ஆனால் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதையும் பண்ணுறேன். உனக்காக தான். ஆனால் பண்ணதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. பண்ணி தொலைகிறேன். சந்தோஷமா? ஜெயிச்சிட்டல? நான் தோத்ததாவே இருக்கட்டும். ஆனா எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் தோக்குறதுல தப்பே இல்லை. என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும். உனக்கு நான் என்ன பண்ணணும் அதை பண்ணி தொலைகிறேன். சங்கீதா, ஸ்வேதா, கீழே வை. ஏன் ஸ்வேதா? வெயிடி. வேண்டாம், எனக்கு நீங்க சீமந்தம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏய், அதுதானே இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? அதான் பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டேன்ல, ரொம்ப பண்ணாத, போதும். நீங்க மனசார இங்க வரல. உங்க பொண்டாட்டி பயத்தை போக்குறதுக்காக எனக்கு சீமந்தம் பண்ண வந்திருக்கீங்க. வேணான்னா எட்டி உதைப்பீங்க, வேணும்னா இப்படி வந்து கொஞ்சுவீங்க. என் வயித்துல உங்க குழந்தை வளருதுங்கிறத நம்பி அந்த சந்தோஷத்தோட நீங்க சீமந்தம் பண்ணா நான் அதை ஏத்துட்டு இருந்திருப்பேன். எப்போ வெண்ணிலாவுக்கு சீமந்தம் நடக்கணும், அவ பயத்தை போக்கணுங்கிறதுக்காக எனக்கு சீமந்தம் பண்ண வந்தீங்களோ, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். எனக்கு சீமந்தம் தேவையில்லை, வேண்டாம். வேணா, நான் எரிச்சல் இருக்கேன். இதுக்காக தான் நீங்களாம் பண்ணீங்க. வந்துட்டேன். நான் பண்ணி தொலைக்கிற வரைக்கும் தயவுசெய்து சும்மா இருங்க. அப்படியா? அப்ப உங்க வாயாலேயே என் பொண்டாட்டி ஸ்வேதாவுக்கு இப்போ நான் சீமந்தம் பண்ண போறேன்னு இந்த சபைக்கு நடுவுல நின்னு நீங்க சொல்லணும். அத இங்க இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாருமே கேட்கட்டும். அதுக்கப்புறம் எனக்கு நீங்க சீமந்தம் பண்ணுங்க, நான் மனசார ஏத்துப்பேன். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவ சொல்லிட்டா, உனக்கு பண்ணதான் அவளுக்கு நான் சீமந்தம் பண்ண முடியும். நான் பண்ணி தொலைச்சிட்டு போயிட்டே இருக்கேன். தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத. மாமா, எனக்கு இது ரொம்ப தேவையான விஷயம். நீங்க என்ன பொண்டாட்டின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கூட அதுக்கப்புறம் அதை தூக்கி எரிஞ்சிட்டீங்க. அதனால இந்த நிமிஷம் ஊரறிய நீங்க என்ன பொண்டாட்டின்னு சொல்ற வரைக்கும் நீங்க எனக்கு சீமந்தம் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஸ்வேதா, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. என் பொண்டாட்டி ஸ்வேதா, அவளுக்கு சீமந்தம் நடந்தே தரணும். அதுக்காக நான் கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் நிலமை உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நான் பண்ணிட்டு போறேன், விடு. சரி, அப்போ எனக்கு ஒரே ஒரு விருப்பம், நீங்க என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடுறது மட்டும்தான். அதுவும் இந்த சபைக்கு நடுவுல.
முடியாதடி. பாத்தியா, நான் சொன்னா நீ கேட்கலையே. கொஞ்சம் இறங்கி வந்து தலைமாலை ஏறி உட்கார்றா பாரு. முத்து மாமா, நான் உன்னை என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏய் வெண்ணிலா, ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேனா? நான் இறங்கி போய் அவகிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். அவன் மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, நான் அமைதியா இருக்கேன்னா எல்லாத்துக்கும் அமைதியா இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. கோவம் வந்துச்சுன்னா யாரும் நல்லா பார்க்க மாட்டேன். என்ன விளையாடுறீங்களா ஆளுக்காரு? முத்து மாமா, என்ன முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் போய் அவ காலில் விழாத குறை கையெடுத்து கும்பிட்டு பார்த்தாச்சு. நான் உன்னை பண்றேன், போய் காலில் விழுந்து கெஞ்சிட்டு வரேன். சரியா? சந்தோஷமா உனக்கு? நானும் மரியாதை எல்லாம் போதும் எனக்கு. அழாதீங்கக்கா. அழாதீங்க அண்ணி. அண்ணி வெண்ணிலா, அழாத வெண்ணிலா. இந்த மாதிரி டைம்ல அழக்கூடாது. ஐயோ, வெண்ணிலா. ஏய், வெண்ணிலா, இங்க பாரு, இங்க பாரு. வெண்ணிலா, அண்ணி, இங்க பாரு. என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. அண்ணி என்னாச்சு? என்னாச்சு வெண்ணிலா? வெண்ணிலா, டாக்டர் போன் போடுங்க. வெண்ணிலா, இங்க பாரு வெண்ணிலா. வெண்ணிலா, ஹலோ டாக்டர், நான் கார்த்தி பேசுறேன் டாக்டர். வெண்ணிலா நீ திடீர்னு மயங்கிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். டாக்டர் மயங்கி விழுந்துட்டா டாக்டர். அவங்கள யாராவது டென்ஷன் பண்ணீங்களா? டாக்டர், அவளுக்கு ஏதோ பூனைக்குட்டி பிறக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ்க்கு கூட்டிட்டு போலாம் சார். சரி, வாங்க வாங்க. டாக்டர், என் வயித்துல பூனைக்குட்டி, என் வயித்துல பூனைக்குட்டி இருக்கு. இங்க பாருங்க, நான் ஒரு டாக்டர். உங்க வயித்துல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மனச கலைச்சி பூனைக்குட்டி தான் பிறக்கும்னு உங்களை நம்ப வச்சிருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் சொன்னதுனால ஸ்கேன் மிஷினை கொண்டு வந்திருக்கோம். இப்ப ஸ்கேன் பண்ணி உங்க வயித்துக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறோம். அத உங்க கண்ணால பார்த்ததும் நீங்க நம்புவீங்களா? சிஸ்டர், அதை ஆன் பண்ணுங்க. சிஸ்டர், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மாமா, மருது, என்ன இவ்வளவு சந்தோஷமா வரா? தெரியலையே. பார்த்து மெதுவா மெதுவா. முத்து மாமா, டாக்டர் செக் பண்ணாங்க. வயித்துல குழந்தைங்க தான் இருக்கு. வயித்துக்குள்ள குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு மாமா. நான் பாத்துட்டேன். நமக்கு குழந்தை தான் பிறக்கும்னு நம்பிக்கை வந்துருச்சு.
அதான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, குழந்தைங்க தான். நீ தான் பூனைக்குட்டி இருக்கு யானை குட்டி இருக்குன்னு அழுத. முத்து மாமா, உன் விருப்பம் போலவே சீமந்தத்தை நடத்தலாம். அப்படியா சொல்லிட்டாங்க. அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா சாப்பிடுவோம். சூப்பர். ஒரு நிமிஷம் இருங்க மாமா.